ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட அறையின் உட்புற காட்சிகளை ஈரான் முதன்முறையாக வெளியிட்டிருக்கிறது. அவர் இறுதியாக அடக்கம் செய்யப்படும் அதே நாளில் இந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. வணக்கம், நான் உங்கள் ஆரம்பித்தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க. இந்த காணொலியில உங்களுக்காக உலகம் இன்னும் கேட்காத பார்க்காத மிக முக்கியமான விடயங்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, காணொலியை லைக் பண்ணிட்டு அப்படி உள்ளுக்கு வாங்க. மிக முக்கியமான இந்த விஷயங்கள் பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒரே நேரத்தில் இரண்டு செய்திகள் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதாவது ஈரானால் வெளியிடப்பட்ட காட்சிகள் பற்றியது மற்றும் பிப்ரவரியில் இது எப்படி தொடங்கியது என்பது குறித்த மற்றொரு முக்கியமான செய்தி. ஈரானிய அரசு ஊடகம் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் வசிப்பிடத்துடன் இணைக்கப்பட்ட பிரார்த்தனை கூடமான இமாம் கமேனியின் ஒசைனியாவின் உட்புறத்தை காட்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. இது தெஹ்ரானில் இருக்கின்ற ஒரு பதுங்குகுழி. அலி கமேனி முக்கிய கூட்டங்களை நடத்தி பொது உரைகளை நிகழ்த்திய அறை இதுவாகும். இந்த வீடியோவில் வளைந்த தாங்குதூண்கள், இடிந்து விழுந்த கட்டிட அமைப்புகள் மற்றும் குவியல் குவியலாக கிடக்கும் சிதைவுகள் மற்றும் இடிபாடுகள் காணப்படுகின்றன. அந்த வளாகத்தினுடைய செயற்கைக்கோள் படங்கள் பல மாதங்களுக்கு முன்பே பொதுமக்களுக்கு கிடைத்துவிட்டன. ஆனால் அந்த தாக்குதலினுடைய உட்புறத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை எல்லோரும் பார்ப்பது இதுவே முதல் முறை. இப்போது இந்த தருணத்தை மிகவும் கனமானதாக மாற்றும் கால நேரம் இதோ. நேயர்களே, அலி கமேனி இறுதியாக தனது சொந்த ஊரான மஸ்கத் நகரில் சியா இஸ்லாத்தின் மிக புனிதமான இடங்களான இமாம் ரஷ்ஷா ஆலயத்தில் அடக்கம் செய்யப்படும் அதே நாளில் இந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையை அடைவதற்கு 6 நாள் இறுதி ஊர்வலம் தேவைப்பட்டது. அது தெஹ்ரானில் தொடங்கி பிறகு ஹோம் வழியாக சென்று ஈராக்கிற்குள் நுழைந்து நஜப் மற்றும் ஹார்பலாவில் சடங்குகள் செய்யப்பட்டு பின்னர் அடக்கத்திற்காக ஈரான் திரும்பியிருக்கிறது. ஈரானிய அதிகாரிகள் இந்த அடக்க ஊர்வலத்தில் 8 முதல் 10 மில்லியன் மக்கள் வரை கலந்து கொள்ளக்கூடும் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். இது கற்பனை செய்ய முடியாத எண்ணிக்கையிலான துக்கமடைந்தவர்கள். மேலும் அலி கமேனி உண்மையில் கொல்லப்பட்ட 4 மாதங்களுக்கு பிறகு இது நடப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது தொடங்கிய பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு நாம் பின்னோக்கி செல்வோம். 4 தசாப்தங்களாக ஈரானை வழிநடத்திய அலி கமேனி அவர்கள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு நடவடிக்கையின் தொடக்க நாளில் கொல்லப்பட்டார். அவர் தனியாக இருக்கவில்லை. அவரது 14 மாத பேத்தி உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரும் அவருடன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானின் புதிய உச்ச தலைவராக மாறியுள்ள அவரது மகன் மொச்சபா கமேனியும் அதே தாக்குதலில் காயமடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினால் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது மற்றும் விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. அவை உண்மையிலேயே திகைக்க வைக்கின்றன. இந்த நடவடிக்கைக்கு எபிக் ஃபியூரி என்று குறியீட்டு பெயரும் இடப்பட்டது. மேலும் இஸ்ரேல் ப்ளூ ஸ்பேரோ எனப்படும் ஏவுகணையை பயன்படுத்தியது. இது சுமார் 1240 மைல்கள் பயணிக்கக்கூடிய நீண்ட தூர ஆயுதமாகும். இது நேர்கோட்டில் பறக்கும் ஏவுகணை அல்ல. இது பொதுவாக F-15 போன்ற விமானத்தில் இருந்து ஏவப்பட்டு வளிமண்டலத்தில் மிக உயர ஏறி பறந்து பின்னர் அதே வேகத்தில் தனது இலக்கை நோக்கி தாக்கும் வல்லமை பெற்றது. அந்த தாக்குதல் உயர் தலைவர் அலி கமேனி மற்றும் பல மூத்த அதிகாரிகள் கூடியிருந்த அதே இடத்தை தாக்கி அனைவரையும் ஒரே நேரத்தில் கொண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஒரே தாக்குதலில் ஈரானினுடைய 40க்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இந்த கதையின் நம்புவதற்கு கடினமாக இருக்கும் பகுதி எதுவென்றால், ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன்பே என்ன நடந்தது என்பதுதான். பிபிசியின் கூற்றுப்படி இஸ்ரேல் தனது சொந்த மூத்த ராணுவ கமாண்டர்கள் சபத் விருந்துக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை கொடுக்கப்படும் விருந்துக்கு வீடு திரும்பியதாக காட்டும் புகைப்படங்களையும் தகவல்களையும் வேண்டுமென்றே வெளியிட்டது. இது இஸ்ரேலிய தரப்பில் வழக்கமான வணிகம் நடப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்தது. ஆனால் உண்மையில் அந்த கமாண்டோக்கள் ரகசியமாக தாக்குதல்களை திட்டமிட திரும்பியிருந்தார்கள். சிலர் கவனத்தை ஈர்க்காமல் இருக்க வேடமணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அதிகாரி பிபிசியிடம் நேரடியாக கூறுகையில், அந்த தோற்றத்தை உருவாக்கவே இஸ்ரேல் அந்த தகவலை வெளியிட்டதாக
கூறியிருக்கிறது. ஒரு மர்மமான நடவடிக்கையின் மூலம் இந்த தாக்குதல் மிக்க தந்திரமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்ற செய்தி இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது. இப்போது காலை நேரமே வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட்டது. மேலும் நியூயார்க் டைம்ஸ் மேற்கோள் காட்டிய ஆதாரங்களின்படி இந்த தாக்குதல் முதலில் இரவு நேரத்திற்காக திட்டமிடப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலிய திட்டமிடுபவர்கள் சனிக்கிழமை காலைக்கு இதனை மாற்றினார்கள். ஏனெனில் பல மூத்த ஈரானிய அதிகாரிகள் டெஹ்ரானில் அதே நேரத்தில் சந்திப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இதுவே அந்த தாக்குதலில் பல உயர்மட்ட நபர்களை ஒரே நேரத்தில் கொல்வதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு உதவியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பே உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி தனது பெரும்பாலான இரவுகளை ஆழமான நிலத்தடி பதுங்கு குழியில் கழித்து வந்தார். இதன் பொருள் அவர் எப்போதும் பாதுகாப்பற்ற நிலையில் எங்காவது இருப்பார் என்பது குறித்த துல்லியமான நேரடி தகவல் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு தேவைப்பட்டிருக்கிறது. மொசாட்டின் கண்காணிப்பு அங்கேதான் பயன்பட்டது. அயதுல்லா அலி கமேனி மற்றும் பிற மூத்த தலைவர்களை பாதுகாக்கும் பாதுகாவலர்களின் நடமாட்டத்தை கண்காணித்தது மொசாட். பாஸ்தரான் தெருவில் அவர்கள் வந்தவுடன் அந்த நடமாட்ட முறையை இஸ்ரேலிய திட்டமிடுபவர்களுக்கு அனுப்பி தாக்குதல் நடத்துவதற்கான சரியான தருணத்தை கண்டறிய உதவியது. இதில் போக்குவரத்து கேமரா கண்காணிப்பும் ஒரு பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே உள்ளூர் நேரப்படி காலை 9:30 மணியளவில் டெஹ்ரானில் தாக்குதல் தொடங்கியது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் காலை 7:30 மணியளவில் நிலைநிறுத்தப்பட்டுவிட்டன. சுமார் 2 மணி நேரம் கழித்து அலி கமேனியின் வளாகத்தை நோக்கி சுமார் 30 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. முதல் அலை தாக்கிய போது ஐடிஎஃப் மற்றும் அமெரிக்க இராணுவ கட்டளை மையங்கள் இந்த நடவடிக்கையை நிகழ்நேரத்தில் ஒன்றாக கண்காணித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலுக்கு பிறகு முக்கியமான நிமிடங்களில் உடனடி ஒருங்கிணைந்த பதில் அல்லது அவசர தொடர்பை தடுப்பதற்காக அந்த வளாகத்திற்கு அருகில் இருந்த சுமார் 1 டன் மொபைல் போன் கோபுரங்களை முடக்கின என்று சொல்லப்படுகிறது. அந்த காலை சில நிமிடங்களில் மத்திய கிழக்கின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி பரவுகிறது. எனவே இன்று நிலைமை என்ன? சரி, ஈரான் இப்போது மொச்சபா கமேனி என்ற உச்ச தலைவரை கொண்டிருக்கிறது. அவர் பொறுப்பேற்றதிலிருந்து பொதுவெளியில் இதுவரை தோன்றியதில்லை. மேலும் போர் நிறுத்தம் ஏற்கனவே பல முறை சோதிக்கப்பட்டு வருகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வளைகுடாவில் நடந்த புதிய தாக்குதல்கள் உட்பட இப்போது அவரது தந்தையின் அடக்க நாளில் ஈரானிய பொதுமக்கள் அது முடிந்த இடத்தின் எஞ்சிய பகுதிகளை முதன்முறையாக பார்க்கிறார்கள். எனவே உண்மையான கேள்வி இங்கேதான் இருக்கிறது. அடக்க நாளில் இந்த காட்சிகளை வெளியிடுவது ஈரானிய பொதுமக்களுக்கு உண்மையான துக்கத்தின் தருணமாக இருக்குமா, அல்லது ஈரான் எதை கடந்து வந்தது என்பது குறித்த உலகிற்கு விடுக்கப்பட்ட கணக்கிடப்பட்ட செய்தியா? ஈரான் முன்னோக்கி செல்வதற்கு இந்த தருணம் என்ன அர்த்தம் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு புதிதாக இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கிய உலகம் பார்க்காத ரகசிய செய்திகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.